வணக்கம். அனைவரும் இறைவன் கருணையால் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொளியில நாம பார்க்க போகிறது என்ன ஒரு ஜாதக விளக்கம்னா, குடிசையிலிருந்து ஒருத்தர் கோபுரத்திற்கு உயர்த்தக்கூடிய கிரகங்களின் இருப்புகளும் தசா புத்தி அமைப்புகளும் அதற்கு துணை போன கிரகங்கள் மற்றும் பாவகங்களை தான் பார்க்க போறோம். இந்த ஜாதகர் ஒரு தனிப்பட்ட முறையில எனக்கு தெரிஞ்சவர் தான், ஒரு அரசியல் பிரபலம் தான். இவர் எப்படி ஒரு கீழ்நிலையில இருந்து இவர் எப்படி ஒரு உயர்நிலைக்கு போனாரு, இவரோட ஜாதக விளக்கங்கிறத ஒன்று பார்க்கலாம். இவரோட ஆரம்ப நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியா தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குறாரு. அப்புறம் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியா இருந்து இன்னைக்கு கோடிகள்ல இவரால் எப்படி சம்பாதிக்க முடிஞ்சது, இதற்கு என்னென்ன கிரகங்கள் துணை போனது, இவருக்கு தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருந்தது, இதெல்லாம் நம்ம முதல்ல இவர் பார்க்கலாம். இவர் பிறந்த தேதி 22/6/1975. இவர் பிறந்த நேரம் காலை 8:01. பிறந்த ஊர் ஈரோடு. இவருக்கு லக்கணம் மகர லக்கணம், ராசி மேச ராசி, பரணி நட்சத்திரம். இந்த லக்னத்திலே ராசியிலேருந்து அவர் பிறந்திருக்கிறாரு. மகர லக்னத்திலேயே 1ஆம் பாவத்திலேயே அஷ்டமாதிபதி சூரியன், ராஜயோகாதிபதி சுக்கிரன் மற்றும் இந்த லக்னத்துக்கு மற்றொரு யோகரான புதன். இந்த இதில் சுக்கிரனும் புதனும் லக்னம் 27 டிகிரியில் அமைஞ்சிருக்கு. 26 டிகிரியில 2 கிரகங்களும் இவர் லக்னத்திலேயே இருக்கு. 2ஆம் இடத்துல குரு 23 டிகிரி அமைப்புல தனிச்சு இருக்குது. இந்த இடத்துல குரு பாதிக்கப்படலை. 4ஆம் இடத்துல வளர்ப்பிறை அமைப்புல திக்பலத்தோட சந்திரன் அமைப்பு 25 டிகிரி பரணி நட்சத்திரத்துல, இவர் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர். அடுத்து 5ஆம் இடத்துல கேது 13 டிகிரியில, 6ஆம் இடத்துல லக்னாதிபதி 20 டிகிரி அமைப்புல. இந்த இடத்துல லக்னாதிபதி 6ஆம் அதிபதி பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறது ஒரு மற்றொரு சிறப்பு. ஏன்னா லக்னாதிபதி பரிவர்த்தனாய் லக்னத்துக்கே வந்துறாரு. அடுத்து 11ஆம் இடத்துல இவருக்கு ராகு தனிச்சு எந்த ஒரு பாப கிரகங்களோட தொடர்போ இல்லாம, சுப கிரகங்களின் தொடர்பு இல்லாம 11ஆம் இடத்துல 11 டிகிரியில ராகு. இந்த இடத்துல அமைப்பு அதாவது அனுச நட்சத்திரத்துல ராகு. அடுத்து 12ஆம் இடமான தனுசுல இவருக்கு செவ்வாய் தனிச்சு சனியோட பார்வையில கிட்டத்தட்ட 14 டிகிரி பார்வையில இந்த இதுல செவ்வாய் இருக்கு. 6 டிகிரியில இருக்கு செவ்வாய். இதுதான் இந்த குடிசையிலிருந்து கோபுரத்துக்கு உயர்ந்தவரின் ஜாதக அமைப்பு மற்றும் அவர் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களின் இருப்பு நிலை. இவர் எப்படி கீழ்நிலையில இருந்தார், எப்படி மேல வந்தாருங்கிறத பார்ப்போம். இவர் பிறந்த உடனே சுக்கிரதசை சிறு வயதிலேயே 77 முடிஞ்சிருது. 77லிருந்து 83 வரைக்கும் இவருக்கு சூரிய தசை, அஷ்டமாதிபதி தசை. இந்த சூரிய தசையில இவர் குடும்பமே பல இழப்புகளை சந்திக்குது. குடும்பத்திலேயே சில, ஏன்னா தந்தை அமைப்புகள் அஷ்டமாதிபதி லக்னத்திலே இருந்தாலும் இந்த இடத்துல சுக்கிரன் புதனுக்கு சூரியன் அஸ்தங்கப்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 26 டிகிரியில் இருக்கு. 7 டிகிரி சூரியன் இருக்கு. கிட்டத்தட்ட நிறைய டிகிரி அமைப்புகள் விலகி இருக்கு இந்த இடத்துல. அதனால இந்த இடத்துல சுக்கிரன் சூரியனையும் புதனையும் அஸ்தங்கப்படுத்தவில்லை. அதான் முழுக்க இந்த இடத்துல சூரியன் சுயசாரம் வாங்கி தசை நடத்தினதுனால கடுமையான பாதிப்பு இந்த தசை முழுவதும் ஒரு குடும்பத்துக்கும் இவருக்கும் சரி. ஆரம்ப கல்வி கூட முடிக்க முடியாத அளவுக்கு தடங்கள் இந்த சூரிய தசை முழுவதுமே. சுக்கிர தசை மட்டும்தான் அவருக்கு பிறப்புல இருந்து ஒரு சுமாரா இருந்தது. அடுத்து நடக்கக்கூடிய சூரிய தசை கடுமையான பொருளாதாரம் குடும்பத்திலிருந்து முழுக்க புரட்டி போட்டது சூரிய தசையில. சூரிய தசைக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர தசை 4ஆம் இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்திலிருந்து தசை ஆரம்பிக்குது. இவர் எல்லாமே சரி, எல்லாமே அமைப்பு சரி. ஓரளவுக்கு உணவு உடை இருப்பிடத்திற்கு பங்கம் இல்லாம இருந்ததை தவிர இந்த சந்திரனும் இவர் லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு ஜென்ம எதிரியான சந்திரன் மற்றும் மாரகாதிபதி. இந்த அமைப்பு பிரகாரம் உணவு உடை இருப்பிடத்திற்கு இதுல இருந்து மேல வந்தாங்களே தவிர அடுத்த வேலையை நோக்கி ஒரு பயணிச்சாரே தவிர படிப்புகளையோ மற்ற அமைப்புகளே சூரிய தசையிலே தடைப்பட்டுருச்சு. இந்த அமைப்பு படிப்பு எல்லாமே சந்திர தசையிலிருந்து தன்னோட சுய முயற்சியால பணிபுரிய தொடங்குறாரு சந்திர தசையில. இந்த சந்திர தசை முழுவதும் இவருக்கு அடிப்படை தேவைக்கு எல்லாமே கிடைச்சது. கீழ்நிலைக்கு போகல. முன்ன இருந்த சூரிய தசையை விட அதுல கிடைச்ச படிப்பினையை வச்சு மேலும் முன்னேறாரு. செவ்வாய் தசை
அதாவது வந்து 83ல இருந்து 93 வரைக்கும் சந்திர தசை முடிஞ்சு 93ல இருந்து 2000 ஒரு 7 வருஷம் 12ஆம் இடத்துல லக்னாதிபதி சனியின் பார்வை வாங்கின 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தசை ஆரம்பிக்குது. இந்த செவ்வாய் தசையில இவர் வந்து 12ஆம் இடமா இருக்கிறதுனாலே, ஆனா ஆதிபத்தி விசேஷமான கிரகங்கிறதுனால ஆதிபத்தியத்தை தன்னோட தசையில செய்யணும். லக்னாதிபதி பார்வையில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் தசை ஒரு ஒரு மாநில கட்சியில இவருக்கு ஒரு கீழ்நிலையில ஒரு பொறுப்பு இந்த செவ்வாய் தசையில இவருக்கு கிடைக்கப்படுது. 12ஆம் இடம் வந்து சிறை தண்டனையும் குறிக்கும். அந்த செவ்வாய் தசையில சில குறிப்பிட்ட காலம் கட்சி அறிவிச்ச போராட்டத்துல கலந்துக்கிட்டு இவர் சிறையும் செல்றாரு. தலைமையின் கவனத்தை இந்த செவ்வாய் தசை பிற்பகுதியில தான் இவர் பெறுறாரு. அந்த கட்சியின் தலைவர் கவனத்திற்கு செவ்வாய் தசை பிற்பகுதியில இவர் கவனம் பெறாரு. இந்த செவ்வாய் தசை வந்து இவருக்கு சிறை தண்டனை இந்த அமைப்புகள் எல்லாமே கொடுத்தாலும் பொருளாதாரத்துல கொஞ்சம் அடுத்தடுத்து போகுது. ஒரு இளம் வயதுல ஒரு இளமையான கிரகம் தசை நடத்தினா என்ன ஆகும்? ஒரு துடிப்பு வருமல்ல, அந்த துடிப்புனால இவர் தலைமையின் கவனத்தை ஈர்க்கப்படுறாரு. அந்த அமைப்பு செவ்வாய் தசை ஏற்பட்டு இந்த செவ்வாய் தசை 2000 வரைக்கும் நடக்குது. 2000 ராகு தசை இந்த 11ஆம் இடத்துல தன்னிச்சு. இந்த இடத்துல வேற எந்த ஒரு கிரகங்களின் பார்வையும் இல்லை. ஒரு குறிப்பா இந்த லக்னத்துக்கு ஆகாத சூரிய சந்திரனோட பார்வை இந்த ராகுவுக்கு இல்லவே இல்லை. 2வது 11ஆம் இடம் அனைத்து ஆசைகளையும் அனைத்து எண்ணங்களையும் உள் எண்ணங்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய இடம் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல இருந்து ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு இளைஞர் 25 26 வயசுல ராகு தசை 28 வயசுல ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ஒரு 30 வயதுக்குள்ள 30 வயதை கடந்து ஒரு ராகு தசை ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன பண்ணும்? அந்த மனிதருக்கு அந்த தசை அந்த ஜாதகருக்கு தேவையான அனைத்துமே அந்த ராகு தசையில அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி ராகு தசை 2000ஆம் ஆண்டு இவருக்கு ஆரம்பிக்குது. அந்த ராகு தசை எந்த தலைமையின் ஈர்க்கப்பட்டாரோ அந்த தலைமையால ராகு தசையில இருந்து இவருக்கு கட்சி பதவிகள் கொடுக்கப்படுது. அதாவது ஒரு கீழ்நிலையில இருந்தவர், சாப்பாட்டுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டவர், அந்த ராகு தசை ஆரம்பிச்சது உடனே ஒரு உச்சத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறாரு. ஏன் இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்படி செய்யுது அப்படின்னா, திரு தளபதி அவர்களின் ஜாதகத்தை நான் விளக்கி இருக்கிறேன். இந்த 11ஆம் இடங்கிறது எவ்வளவு முக்கியம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்யும், அந்த தனிச்சு இருந்தா அதனுடைய உச்சத்துக்கு கொண்டு போகும் அவர் அப்படிங்கிறது திரு தளபதி முதல்வர் அவர்களின் ஜாதகத்தை விளக்கியிருக்கேன். அதையும் ஒரு முறை பாருங்க. உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்தோட நல்ல ஸ்தானம் உங்களுக்கு அப்பதான் புரியும். இந்த 11ஆம் இடத்துல 2000ல இருந்து ஆரம்பிச்ச இந்த ராகு தசை குரு புத்தியில ஓரளவுக்கு பதவியை கொடுக்குது. ஏன்னா 2ஆம் இடம் அல்லவா, குரு தசையிலிருந்து பதவி கொடுக்குது. லக்னாதிபதி சனி புத்தியிலிருந்து சனி மற்றும் புதன் புத்தி எல்லாம் அரசியல்ல ஒரு பதவி கிடைச்சு அடுத்தடுத்து பயணிக்க ஆரம்பிச்சாரு, ஒரு உயர்நிலைக்கு வந்துடுறாரு. ராகுதசை சுக்கிர புத்தியில இவரு தான் இருக்கும் கட்சியில மாநில லெவலுக்கு பதவி வந்துடுறாரு. புதன் புத்தியிலேயே மாவட்ட செயலாளர் ஆகிறாரு. கேது புத்தியிலேயே ஒரு நல்ல மாற்றம் கிடைச்சு சுக்கிர புத்தியில மாநில லெவல்ல இவருக்கு பதவி வந்துடுது. தலைமையின் மிக நெருக்கமா இருக்காரு. அந்த கட்சிக்கு அடுத்த தலைவரா இருக்கக்கூடியவரோட நட்பு, அவருடைய கிடைக்கின் பார்வை, அவருடைய அன்பு ஆதரவும் இந்த சுக்கிர புத்தி கிடைக்குது. இந்த ராகுதசை சுக்கிர புத்தியில அவர் சில பல கோடிகள்ல சம்பாதிக்கிறாரு. ஒரு குடிசை வீட்டுல இருந்தவர் ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு அமைப்புல இருந்து புதன்ல கிடைச்சாலும் அது முழு மாளிகை வீடா இருந்து ராகுதசை சுக்கிர புத்தியில தான் வண்டி வாகனம் தொழில் அமைப்புகள் நிலப்புலன்கள் அனைத்துமே ராகுதசை சுக்கிர புத்தியில அவருக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது. ஒரு கணக்கு ஓரளவு ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குது. ஒரு உயர்நிலைக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ராகு புத்தியில உச்சத்துக்கு போக ஆரம்பிக்கிறார் சுக்கிர புத்தியில. அடுத்து சூரிய புத்தியில கொஞ்சம் மிதமான அமைப்பு தான். சூரியனும் அதே லக்னத்திலேயே இருக்கிறதுனால சாரணா தசநாதனுக்கு 3ஆம் இருக்கிறதுனால அதே தொடருது. சந்திர புத்தியிலையும் அந்த அமைப்பு தொடர்ந்து சந்திர புத்தியில மட்டும் அவர் சிறு சறுக்கல் ஏற்படுது. ராகு தசை சந்திர புத்தி கொஞ்சம் சறுக்கல் ஏற்பட்டு செவ்வாய் புத்தியில அவருடைய இந்த கட்சி பதவி கொஞ்சம் பறிக்கப்படுது. மறுபடி குரு தசை ஆரம்பத்துல அவர் சில கட்சியில ஒரு பின்னடைவு ஏற்படுது. என்னதான் குரு 2ஆம் இடத்துல தனிச்சு இருந்தாலும்
அவர் ஆதிபத்திய விசேஷம் 12க்கும் 3க்கும் அதிபதிங்கிறதுனால சில சறுக்கல்கள் அவருக்கு ஏற்பட்டாலும் குரு தசை சனி புத்தி பிற்பகுதியில இருந்து அவர் மறுபடியும் அரசியல்ல மறுபடியும் ஜொலிக்க ஆரம்பிக்கிறாரு. தற்போது சட்டமன்ற தேர்தலில் கூட இந்த ஜாதகர் போட்டியிட்டார். இவர் வெற்றி பெற்றாரா அப்படிங்கிறது இந்த இடத்துல இவருக்கு நடக்கிற தசை அமைப்பு பிரகாரம் இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தலில் இவர் போட்டியிட்டு வெற்றி பெறலை. ஏன்னா இவருக்கு அஷ்டமாதிபதி சூரிய புத்தி நடக்குது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல. அதனால இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தலில் இவரால் வெற்றி பெற முடியல. இவர் பதவிக்கு வருவாரா அப்படின்னா உறுதியா பதவிக்கு வருவார். உள்ளாட்சி அமைப்புகள்ல இவரோட ஜாதகம் அடுத்த பதவிக்கு வரக்கூடிய அளவுக்கு நல்ல வலுவான இருக்கு. மேசராசிக்கு ஜென்ம சனியை ஆரம்பிச்சாலும் ஜென்ம சனி விலகின பிறகு இவருக்கு குருதசையிலேயே இவருக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒரு பதவி வரப்போறாரு. இவரு இந்த அளவுக்கு இவர் கீழ்நிலையில இருந்து ஒரு உயர்நிலைக்கு வந்தது என்ன அமைப்பு? ஏன் எந்த கிரகங்கள் இவர் உயர்த்தியது இந்த கோடீஸ்வர நிலைமைக்கு இவரை தள்ளியதுன்னா இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தசை. பொதுவா இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த நல்ல பலனை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இவ்வொரு ஜாதகமும் ஒரு உதாரண ஜாதகம். இதை நான் விளக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதை விளக்கியிருக்கிறேன். இதனால நான் லைவ்ல சொல்லக்கூடியது அதுதான். ஒரு உயர்நிலையில ஒரு போகணும் அப்படின்னாலே 3, 11ஆம் இடங்கள் நமக்கு நல்ல அமைப்புல இருக்கணும். இந்த இடங்களோட கிரகங்களின் தசைகள் வரணும், இல்ல இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகங்களோட இணைஞ்சு கிரகங்கள் தசை நடத்தணும். இல்ல இந்த வீட்டுகள்ல இருந்து கிரகங்கள் அடுத்த தொடர்ச்சியா தசை நடத்தினா அதிர்ஷ்டம் சற்று குறைவா இருந்தா கூட அவர்களுக்கு ஒரு உயர்நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த பாவத்தில் இருக்கும் கிரகங்கள் தசையில ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் ஒரு உயர்நிலைக்கு சென்ற ஒருவரின் ஜாதக அமைப்பு.